ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக இருந்தது. இன்றைக்கி சொசைட்டிக்கு தேவையான விஷயம். டியூட் மாதிரி படங்களை சப்போர்ட் பண்ண மக்கள் இதை சப்போர்ட் பண்ணுங்கள். அது எதிர்த்த மக்கள் கண்டிப்பாக இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். உங்களுக்கு நீங்கள் இங்கே கேட்ட படம் இதுதான், நீங்கள் கேட்டுட்டு இருக்க படம் இதுதான். இந்த மாதிரியான படங்கள் தான் இன்னும் கொஞ்சம் சொசைட்டியை உயிர் போட வச்சுருக்கு. மோசமான கலாச்சாரத்துக்குள்ளே போகாமல், மோசமான மனநிலைமைக்குள்ளே ஆண் பெண்ணை கொண்டு வராமல், யங்ஸ்டர்ஸை புரிதலோட இந்த மாதிரியான எல்லா 80ஸ்லேருந்தே இந்த மாதிரியான படங்கள் அப்பப்போ வந்துகிட்டே இருக்குது. அப்பப்போ வரதுனால தான் நமக்கு சுய ஒழுக்கம், கட்டுப்பாடு, குடும்பம் இதை பற்றினாலும் கொஞ்சம் புரிதல் வருது. ரொம்ப போட்டு அடிக்காமல், ஆண் பெண்ணை அடிக்காமல் ஒரு இலகுவாக சொன்ன படம். ஒரு ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும். ஒரு புரியும், யாருக்கும் கோபம் வராமல் புரியும்படி சொன்ன ஒரு அருமையான படம். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். மெயினாக ஆண் பாவம் போல அந்த மாதிரி இப்போ இந்த இந்தியன் கிச்சன் சொல்லிட்டு ஒரு பொன் பக்கத்தில் இருக்கிற எல்லா பர்ஸ்பெக்டிவ் நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே கட்டின புருஷன்லேருந்து மாமனார் வரைக்கும் கொடூரமானவன் அப்படின்னு சித்தரித்து பெண்களை பற்றி புனிதமானவர்கள் அப்படின்னு ஒன்று ஆக்குனாங்கல்ல, அந்த மாதிரி கேவலமான மோசமான ரைட்டிங்லாம் கிடையாது. பேர் தான் ஆண் பாவம். ஆனால் 2 பேர் பக்கத்துலேயும் அது பேசியிருக்காங்க. ஸோ மேபி டைட்டில் வந்து வேறு மாதிரி ரீச் ஆகிறதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. பட் ஆனால் பெண்களுக்காக தான் இது பேசப்பட்டிருக்கு. அது குடும்பங்களுக்காக பேசப்பட்டிருக்கு, யங்ஸ்டர்ஸ்க்காக பேசப்பட்டிருக்கு, ஒழுக்கத்துக்காக பேசப்பட்டிருக்கு. ஸோ ஒரு நல்ல ஸ்டாண்டர்டில் இருக்குது. அதே மாதிரி கேரக்டர் செலெக்ஷன் ரொம்ப நல்லா இருந்தது. மேபி ரியோ தாண்டி இன்னும் யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. பட் ரியோ இதுக்கு ரொம்ப ஆப்டாக இருந்தார். அவர் செலக்ட் பண்ண விதம் ரொம்ப அருமையாக இருந்தது. அதனால இந்த படம் ஓடி சொல்லலாம். அவருக்கு என்னோட மிகப்பெரிய வாழ்த்துக்கள்.